அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் எண் ஜோதிடத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது இரண்டாம் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்று உங்களிடம் கூறப்போகிறேன். நவகிரகங்களில் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட எண் இரண்டாம் எண்ணாகும். 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டாம் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகும். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால சந்திரன் ஒரு நீர் கிரகமாகும். நீர் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல இந்த சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுடைய குணநலம் என்பது ஒரு நீரோட்டம் போல் மனநிலை மாறக்கூடிய நபராக இருப்பார்கள். தைரியசாலி, அது மட்டும் இல்லாமல் எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். தீர ஆலோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எந்த எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் துணிந்து செயல்பட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகப்படியாக இருக்கும். சற்று குழப்பவாதி, இரக்க குணம் கொண்டவர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள். எதையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். கற்பனை வளம் மிக்கவர்கள். கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பும் இருக்கும். பல விஷயங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். சகிப்புத்தன்மையோடு செயல்படுவார்கள். மரியாதை கொண்டவர்கள். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமில்லாமல் பொதுநல பணிகளிலும் அதிகப்படியாக ஈடுபடுவார்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு பல வெற்றிகளை குவிப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஆற்றலானது இவங்களுக்கு இருக்கும். கலை, இசை, சங்கீதம், நாட்டியம், நாடகத்துறையில் நாட்டம் அதிகம் கொண்டவர்கள். கடல் சார்ந்த பகுதிகளில் அதிகம் வசிக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகங்களும் இவங்களுக்கு இருக்கும். பழைய பொருட்கள், புராதன பொருட்களை சேமிக்கக்கூடிய ஒரு யோகமானது இவங்களுக்கு உண்டு. குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமாக இருக்கும். கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்கள். குடும்ப உறுப்பினரிடம் பாசம் அதிகம் கொண்டிருப்பார்கள். சற்று முன்கோபம் இருக்கும். சில விஷயங்களை குழப்பிக் கொள்வதால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.